ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் ஸ்விங் ட்ரேடிங் தமிழ். திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் ஒரு 3 விஷயம் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் ஏப்ரல் 19ஆம் தேதி நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபின் நிஃப்டியோட ரேஞ்ச் மட்டும் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நம்ம என்ன பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரீகேப் பார்த்துட்டு ஏப்ரல் 28, 29, 30. ஸோ இந்த மந்த்ல இன்னும் ஒரு 3 ட்ரேடிங் செஷன் இருக்கு. காலண்டர் மந்த்துக்காக ஒரு 3 ட்ரேடிங் செஷனு. மற்றபடிக்கு அது கான்ட்ராக்ட்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மே மந்த்துக்கானது தான் ப்ளே பண்ண முடியும். நிஃப்டி மட்டும் 30ஆம் தேதி ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் வீக்ல வியாழக்கிழமை ஒரு நாள் லீவ் இருக்குன்னு நினைக்கிறேன், மே 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் லீவ் விட்டு 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அடுத்த ட்ரேடிங் செஷன் இருக்கு. டோட்டலாக ஒரு 4 ட்ரேடிங் செஷன் இருக்கு நெக்ஸ்ட் வீக்ல, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 4 நாள் அல்லது அதுக்கு அடுத்தது வரக்கூடிய நாட்கள் எது மாதிரி இருக்கலாம், அடுத்தது நிஃப்டியோட ரேஞ்ச் என்ன, இண்டெக்ஸோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரியாரிட்டி குரூப் பற்றின அப்டேட். ஸோ இந்த 3 விஷயம் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா? நம்ம டைரெக்டாக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி. நம்ம லாஸ்ட் வீடியோ கொடுத்துருந்தப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருந்த டேட்டா அப்படிங்கிறது 17ஆம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இருந்தது. ஸோ அந்த டைமில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா, நிஃப்டி வந்து இந்த ஜோன்ல ரிவர்சல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்க முடியும். இப்போ நடந்த ட்ரேட்ல எல்லாருமே இன்னைக்கு மார்க்கெட் கீழே விழுந்த வாட்டி அதுக்குண்டான நியூஸை வந்து அந்த டே எண்டில் வந்து தேடிட்டு இருக்காங்க, எதனால மார்க்கெட் கீழே விழுந்தது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஆனால் நம்ம மார்க்கெட்டு 17ஆம் தேதி இந்த டே வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் நிஃப்டி அடுத்தது எங்கேருந்து ரிவர்ஸ் நடக்கும், பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மூணுக்கு உண்டான ரிவர்சல் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில், ஓகேங்களா? ஸோ நம்ம எதிர்பார்த்திருந்த மாதிரியே நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜோன்ல இருந்து ரிவர்சல். ஆக்சுவலாக ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் வித்தியாசம். நம்ம எதிர்பார்த்திருந்தது 24,373 அந்த பிரைஸ் ரேஞ்சில் இருந்து தான் நமக்கான ரிவர்சல் ஜோன். ஸோ டாப் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 24,545 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 24,365 அதுதான் இன்னைக்கான டே ஹையே. அதாவது இந்த கடந்த ஒரு 3 நாள் நம்மளோட ஜோன் என்ன ரீச் ஆகல. இந்த 3 நாளோட கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஹை பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8 பாயிண்ட் வந்து பெண்டிங் இருக்கு. ஸோ இந்த 8 பாயிண்ட் ரீச் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு வாய்ப்பு இல்லை, சரிங்களா? அகைன் போயிட்டு நம்ம ஜோன் தொட்டுட்டு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கம்பல்ஷனா எனக்கு வந்து தெரியல. காரணம் என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி வந்து ப்ராப்பரான ஒரு ரிவர்சல் ஜோனை ஹிட் பண்ணியிருக்கு, ஓகேங்களா? ஸோ நம்ம எதிர்பார்த்திருந்த மாதிரி நிஃப்டி பர்ஃபெக்ட் ரிவர்சல் கொடுத்துருந்தது. பேங்க் நிஃப்டிக்கு உண்டான ரிவர்சல் ஜோன் நம்ம மார்க் பண்ணியிருந்தது இந்த டேல வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்ம கொடுத்திருந்தது 55,396 இருந்து 55,532 இந்த பிரைஸ் ரேஞ்ச். இந்த எல்லோ பாக்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சில் ரிவர்சல் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் இது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாக நம்மளோட ரேஞ்சுக்கு மேலே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 55,647 போய் க்ளோஸ் வச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 110 பாயிண்ட் வந்து எக்ஸஸாகவே போய் க்ளோஸ் வச்சிருந்தது ஏப்ரல் 22ஆம் தேதி. ஸோ அந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நம்ம கொடுத்திருந்த அப்டேட்டு நம்மளோட டெலிகிராம் சேனலில். ஸோ இந்த மெசேஜ் டெலிகிராம் சேனலில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேங்க் நிஃப்டி ஹேஸ் க்ளோஸ்டு அபோவ் த ரிவர்சல் ஜோன். இன் மை வியூ இட்ஸ் நாட் புல்லிஷ் அபோவ் 56,215 56,215 மேலே எனக்கான புல்லிஷ் வியூ இல்லை அப்படிங்கிறது வந்து நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். வெயிட்டிங் ஃபார் டுமாரோ க்ளோசிங் டு டிசைடு ஃபர்தர் ட்ரெண்ட் வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது அடுத்த நாளோட க்ளோசிங் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் எனக்கு அப்போவே தெரியும் மார்க்கெட் கண்டிப்பாக அந்த இடத்துல அது ஒரு ஃபேக் அவுட்டாக மேலே கொடுத்துட்டு கண்டிப்பாக கீழே வரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், ஓகேங்களா? ஸோ நம்ம எதிர்பார்த்திருந்த மாதிரியே பர்ஃபெக்டாக இந்த ரேஞ்சில் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜோனுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருந்தது. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு பர்ஃபெக்டாக. இங்கேருந்து மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் இன்னைக்கு ஒரு 1000 பாயிண்ட் ப்ளஸ் வரைக்குமே கீழே விழுந்திருந்தது. நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டிக்கான அப்டேட் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லும் போதே மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஃபின் நிஃப்டி மட்டும் நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ ஃபின் நிஃப்டிக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருந்தது அரௌண்ட் நம்ம அதுக்கு அடுத்த ட்ரேடிங் செஷனை கொடுத்துருந்தோம். ஓகே, இந்த இடத்துல ஏப்ரல் 21ஆம் தேதி. ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எந்த சார்ட் பார்த்தாலுமே டேட் வந்து நீங்கள் எந்த டேட்டில் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். ஏப்ரல் 21ஆம் தேதி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தது ஃபின் நிஃப்டிக்கு உண்டான ரிவர்சல் ஜோனை வந்து மார்க் பண்ணி அப்டேட் பண்ணியிருந்தோம்.
பர்ஃபெக்டா அந்த பிரைஸ் ரேஞ்ச் எங்க அப்படிங்கிறது கிளியரா அந்த லைன் மட்டுமே தான் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ கரெக்டாக அந்த ஜோனை ரீச் ஆனதுமே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபின் நிஃப்டி. ஸோ லாஸ்ட் வீக்கில் நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்த பாயிண்ட்டு 100% பர்ஃபெக்டான ரிவர்சல் கொடுத்துருச்சு. ப்ராப்பராக இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. ஓகே, அப்கமிங் ட்ரேடிங் செஷன் இப்போ அடுத்த வாரத்தில் இருக்கக்கூடிய 4 நாள் அல்லது அப்கமிங் டேஸில் எது மாதிரி இண்டெக்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்தவரை நம்ம நிறைய விஷயம் வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா நிஃப்டியை தவிர்த்து பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஆல் டைம் ஹை வந்து ஃப்ரெஷ்ஷாக ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஜோன்ல இருந்து ரிவர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் நிஃப்டி பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்விங் ஹையை மட்டுமே தான் பிரேக் பண்ணியிருக்கே தவிர மற்றபடிக்கு இது வந்து ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹையை வந்து கிரியேட் பண்ணலை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அப்போ நிஃப்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அளவோட புல்லிஸ் இது வரைக்கும் கிரியேட் ஆகலை. ஓகேங்களா. ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இது வந்து ஓவரால் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சருக்கான வியூ நான் சொன்னேன் இப்போ ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. இப்போ அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜோன் வந்து நமக்கான ஒரு மைனர் லெவல் டிமாண்டாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நான் லைன் மார்க் பண்ணலை, பட் அப்ராக்சிமேட்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரிவியூஸ் இருக்கக்கூடிய இந்த ஸ்விங் ஹை இந்த 2 முறை கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இது கிட்டத்தட்ட இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் கொண்டான ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஜோனு அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா 23,750 இந்த பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கன்சாலிடேஷன் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் நான் பாக்குறேன். ஒருவேளை 23,750க்கு கீழே மார்க்கெட் சஸ்டைன் ஆனது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ரிவர்சல் ஜோன் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது இந்த பிரைஸ் ரேஞ்ச் தான். ஓகேங்களா. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்ச் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 22,750ல இருந்து 22,850 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நிஃப்டிக்கு உண்டான நெக்ஸ்ட் லெவல் ரிவர்சல் ஜோன். ஸோ அது வந்து நம்ம எடுத்தோன்னே இங்க இருந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஷார்ட் ஓப்பன் பண்ணிடலாமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஓகேங்களா. நீங்க ஃப்ரெஷ் என்ட்ரி வந்து இப்போதைக்கு ஷார்ட் சைடில் போக வேணாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுங்க. ஸ்டாக்ல ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன்ல உங்களுக்கு ஸ்டாக் இருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க அதில் என்ட்ரி போய்க்கலாம். ஆனா நிஃப்டி பொறுத்தவரை இப்போ இவ்வளோ பெரிய பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் கீழே விழுந்த வாட்டி நம்ம இந்த இடத்துல ஷார்ட் போறது வந்து என்னோட சைட்ல இருந்து ஒரு கரெக்டான சஜஷனா இருக்காது அப்படின்ட்டு நான் பாக்குறேன். ஓகேங்களா. ஸோ பெட்டர் நம்ம எங்க டிசைட் பண்ணலாம் அப்படின்னா 23,750க்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான டே கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு என்ட்ரி ஓப்பன் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஃப்ரெஷ் என்ட்ரி ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவா இருக்கும். இந்த இடத்துல இருந்து லாங் பொசிஷன் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நிஃப்டிக்கு உண்டான ட்ரெண்ட் ரிவர்சல் எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஜோன்ல. ஸோ இந்த இடத்துல நடக்கக்கூடிய சைட் வே வச்சு தான் ஃபர்தர் ட்ரெண்ட் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா. நிஃப்டிக்கு உண்டான பாயிண்ட் இதுதான். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையுமே கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ப்ரீவியூஸ் இருக்கக்கூடிய ஆல் டைம் ஹை. ஸோ அந்த ரேஞ்ச் ரீச் ஆனோடனே மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இன்ட்ராடேல ஒரு சின்ன பவுன்ஸ் கொடுத்திருந்தது. ஒருவேளை இன்கேஸ் இந்த ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் அப்படின்ட்டு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 53,600 அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சு. ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனது அப்படின்னா ஃபர்தராக நம்ம ஷார்ட் சைடில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ட்ரெண்டு நம்ம புதுசாக லாங் என்ட்ரி போகிறோம் அப்படின்னா பெட்டர் நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டிய ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 51,800ல இருந்து 52,070. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வரும்போது ஒரு லாங் என்ட்ரி போகிறது பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்டாக இருக்கும். ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஜோனுக்கு பக்கத்துலேயே தான் ப்ரீவியூஸ் இருக்கக்கூடிய ஆல் டைம் ஹை இருக்கு. அரௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் மட்டும் தான் வித்தியாசம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபின் நிஃப்டி ஃப்ரெஷ் என்ட்ரி லாங் பிளான் பண்றீங்க அப்படின்னா 24,790ல இருந்து 24,910 இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து லாங் என்ட்ரி எடுக்கிறது பெட்டரா இருக்கும். ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்ச் கிடைச்சது அப்படின்னா என்னை பொறுத்தவரை இந்த இடத்துல எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே தேவையில்ல, தாராளமாக என்ட்ரி போகலாம். இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி 3க்கு உண்டான லெவலுமே கொடுத்துருக்கோம். இந்த ஜோனில் வந்து கன்ஃபர்மேஷனே தேவையில்ல. நீங்கள் தாராளமாக இந்த ஃபர்ஸ்ட் லைன் டச் ஆகும்போதே லாங் என்ட்ரி ஓப்பன் பண்ணலாம். தைரியமாக ஓப்பன் பண்ணலாம். நானும் தைரியமாக ஓப்பன் பண்ணுவேன். ஓகேங்களா. ஃப்ரெஷ் என்ட்ரி லாங்கு தைரியமாக நான் வந்து இந்த ஜோனில் டச் ஆகும்போதே நான் வந்து என்ட்ரி எடுத்துருவேன். ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை 24,910, அதாவது ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டிய ஜோன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 52,070, நிஃப்டி பொறுத்தவரை 22,845. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்தது அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக லாங் என்ட்ரி ஸ்டாக் அல்லது இண்டெக்ஸ் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்து முழுக்க என்னோட வியூ மட்டும் தான். இன்னைக்கு இன்ட்ராடேல நான் பண்ணியிருந்த ப்ராஃபிட் பேடிஎம், கோல்கேட். ஸோ இது ரெண்டுமே வந்து நான் ப்ரியாரிட்டி குரூப்ல மட்டும் தான் கொடுத்துருந்தேன்.
சரிங்களா? இந்த 2 என்ட்ரியுமே ப்ரியாரிட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த என்ட்ரி இண்டெக்ஸ்க்கு உண்டான என்ட்ரி வந்து நான் ஜென்ரல் குரூப்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரியாரிட்டி குரூப்போட கேட் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ ப்ரியாரிட்டி குரூப்போட சப்போர்ட் என்ன அப்படிங்கிறது வந்து எல்லாமே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து என்னோட நம்பர் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்னோட சைட்லேருந்து நான் கால் அல்லது மெசேஜ் எதுவுமே பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து கேட்க போகிறது கிடையாது. ஸோ என்னோட அனலைசஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோட அக்யூரசி என்ன லெவல் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அது நோட் பண்ணியிருந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னா எனக்கு டைரெக்டாக நீங்களே கம்யூனிகேட் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் அண்டு ஃபோன் நம்பர் இது தான். நீங்கள் தாராளமாக கால் பண்ணி நீங்கள் என்கொயரி வேணும் அப்படின்னா கேட்டு வாங்கிக்கோங்க. நான் அதை பற்றின டீட்டெயில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக என்ன ஏதாவது இண்டெக்ஸில் வியூ சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்மளோட அக்யூரசி என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் உங்களோட லைக் அண்ட் கமெண்ட் எதுவுமே எனக்கு பெருசாக கிடைக்கிறதில்ல. ஸோ நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய சப்போர்ட், நானும் கண்டினியூவாக இது மாதிரியான வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அக்யூரசி பற்றின ஒரு 1 or 2 வேர்ட்ஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. சரிங்களா? லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட வியூ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலுமே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அப்கமிங் டேஸில் என்னோட சைட்லேருந்து நான் எதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை.